எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த பாடுகளும் இல்லாமல் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் தூக்கி வைப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் வாழ்க்கையில் நீதியின் சூரியனாய் உதிப்பேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய, உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அருவருப்புகளையும் நான் மாற்றி உங்களுக்கு நாடி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும்போது நீங்கள் என் நாமத்தை மகிழ்ந்து துதித்து பாடுவீர்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, இது என் குடும்பத்திற்காகத்தான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எத்தனை பேர் இந்த வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் வீட்டில் உதிக்கப் போகிறேன், நான் உங்கள் குடும்பத்தில் உதிக்கப் போகிறேன், உங்கள் தொழில்களின் மேலே நான் உதிக்கப் போகிறேன். நான் உதிக்கும் போது அங்கு எந்த சத்துருவும் இருக்க முடியாது. உங்களுடைய மேன்மைக்கு விரோதமாய், வளர்ச்சிக்கு விரோதமாய் பொங்கி எழும்புகிற அலைகள் ஓய பண்ணும். கடலின் பெருங்காற்று அடித்தாலும் இறையாதே, அமைதலாயிரு என்று ஆண்டவர் குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை பார்த்து அவர் எச்சரிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏ சத்ருவே, இனி நீ குடும்பங்களுக்கு விரோதமாய் போராட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நான் அந்த குடும்பத்தில் தங்கி தாபரித்து கொண்டிருக்கிறேன். நான் அந்த பிள்ளைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறேன். உனக்காக யுத்தம் பண்ணுகிற தகப்பன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார்.